அப்ப அதான் சொல்லி முடிஞ்சோடனே நம்ம ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் வ பாரிக் அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் பூர்ணமா சொல்றதுன்னு சிறப்பு. அதாவது ஸலாத்துல் இப்ராஹிமியா பூர்ணமா சொல்லுங்க, ஸலவாத் சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபضீல வஅஸு மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத்த. இந்த துஆவுக்கு மேலதிகமா வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பலவீனமானது. இன்னக லா துக்லிஃபுல் மியாத்னு சொல்லி பைஹக்கில வருது. பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் துஹ்ஃபத்துல் அஹ்யார் சனதுஹு ஜய்யித்னு சொல்றாங்க. அறிவிப்பாளர் தரமண்டை பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க இன்னக லா துக்லிஃபுல் மியாத் சொல்லலாம், பைஹக்கில வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த இன்னக லா துக்லிஃபுல் மியாத் என்ற அந்த வார்த்தை ஷாத்தான வார்த்தை. ஷாத்தான்னு சொன்னால் அது பலவீனமானது. அது தனியா பார்க்கும்போது சரியா இருந்தாலும் முகாலஃபத்து சிகாலில் அவுசக் என்ற ஒரு விதி இருக்கு ஹதீஸ்ல. மிக பலமான ஒருவர் மிக பலமான ஒருவருக்கு மாறு செஞ்சா இந்த பலமானவர் ஹதீஸ் சஹீதான். ஆனா இந்த மிக பலமானவருக்கு முரண்படுவதனால் இந்த ஹதீஸ் லைஃபாக மாறும். அதுக்கு ஷாதுன்னு சொல்லுவோம். இந்த விரல சீக்கிர சம்பந்தம் வர ஹதீஸும் அதான் ஷாத். அதெல்லாம் விரிவா பேசுறேன். அப்ப இது சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்த ஷாத்தான ரிவாயத்து முகாலஃபத்து சிகா ஒரு 10-30 பேர் நல்ல டாப் அறிவிப்பாளர் எல்லாம் சொல்லுவாங்க. இவர் ஒரு ஆள் நல்ல தரமானவர் தான், ஆனால் மாறு செய்வார். இதுல அந்த சிமா கேட்கறது, அதை தபீர் அதை சொல்றதுல உள்ள பிரச்சனையை தவிர அந்த ஹதீஸ் தனிப்பட்ட அந்த ஹதீஸ் மட்டும் வந்தா சஹீஹ். விளந்தவங்க சொல்றது ஒன்று இல்லை என்பதனால் இவர் பெரிய ஆள், இன்னொரு நாள் வந்தா அவர் சின்ன ஆள் ஆயிடுவார். அது மாதிரி விளந்தவங்க சொல்றது. அப்ப ஆனா அவர் உண்மையில் நல்லவர். எனவே அப்படி வரக்கூடிய வஸீலத்த வல் ஃபதீலா வத் தரஜத ரஃபியா அல் ஆயத் ஷரீஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வஸீலாவை கேட்கணும், ஸலவாத் சொல்லணும். அது எந்த அளவுக்கு எப்படி வந்திருக்கு அந்த அளவு தான் கேட்கணும். அதுக்கு மேலதிகமா நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மட ஸ்டைலில் போகக்கூடாது. இல்லைதா? அப்போ இன்னக லா துக்லிஃபுல் மியாத் என்பதும் சில அறிஞர்கள் அதை நான் சொன்னேன் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி சொல்றவங்க சஹீஹ்னு சொல்றாங்க. ஆனால் அது நம்ம தேடி பார்க்கின்ற பொழுது அது ஷாதான ஒரு பகுதி, அது ஆதாரபூர்வமானது கிடையாது. இது புகாரியினுடைய 579வது ஹதீஸ் நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட், அடுத்தது பாருங்க. எல்லாருமே இதை செய்யணும், எல்லாருக்கும் பாடம். என்னுடைய கருத்தை நீங்க பாருங்க. இறைவா, இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் வஸ்ஸலாத்தில் காயிமா ஹாதிஹி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா பரிபூரணமான முழுமையான அழைப்பு நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியான வசீலா எனும் பதவியினையும் சிறப்பையும் வழங்குவாயாக. நீ அவர்களுக்காக வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக. இது நம்ம யாரை கேட்கிறோம்? رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته. அப்ப இந்த ஹதீஸினுடைய கருத்து, என்னுடைய விளக்கம், என்னுடைய வார்த்தை எப்படி மொழியப்படணும் என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்ப இதுல இருக்கக்கூடிய துவாவில் மிக முக்கியமான துவா இதுதான். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி அத்-தஅவத்தி தாம்மா. சொல்லுங்க எல்லாரும், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி அத்-தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. அந்த தன்வீனுக்கு அப்புறம் அலிஃப் வந்தா முஹம்மதன் அல் வசீலத்தன்னு சொல்லலாம். முஹம்மத நில் வசீலத்த நூனுல் குத்னின் இருக்குது தஜ்வீதுல, அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அப்ப அந்த நூனு போட்டு முஹம்மத நில் வசீலத்த வல் ஃபதீலத வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த அப்படி ஓதுறது தப்பு கிடையாது. அப்படி ஓதுறது நல்லது, பொருத்தமானது. அப்படி அது கஷ்டமா இருந்தா அப்படி பிரிச்சு ஓதிக்கொள்ளலாம். ரைட், அடுத்த ஹதீஸை பாருங்க.